ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.6ல் 6th சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ போட்டு இங்கே அடிஷன் வகுத்தல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணனா இந்த வேல்யூ வருதா அப்படின்னு நம்ம நிரூபிக்கணுமா. சரிங்களா, நம்ம செக் பண்ணலாங்களா. இதை வந்து நம்ம அப்படியே போட்டோமா ரொம்ப லென்த்தாக வரும். இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏபியோட வேல்யூவை போடலாம். இப்போ அதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம், இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்னது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்முலாடியில் இருக்குங்களா. அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abங்களா இதுக்கு. இப்போ வந்து இது என்ன எப்படி விரித்து எழுதலாம், ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாடியில் இருக்குங்களா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abங்களா டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, ஏ வகுத்தல் பி. சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆகுதுங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், அப்போ 2a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு பி ஸ்கொயர் இங்கே ஒரு பி ஸ்கொயர் 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ பை பி. இப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம், 2வை வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்கலாங்களா. 2வை காமனாக வெளியே எடுத்துட்டோமா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குங்களா. இப்போது இது வந்து வகுத்தல், ஒரு வகுத்தலுக்கு கீழே வகுத்தலில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து இங்கே பெருக்கல் எழுதி வகுத்தலை வந்து பெருக்கலாக மாற்றணுன்னா இந்த வகுத்தலை நம்ம தலைகீழாக எழுதணும். பகுதியை தொகுதியிலையும் தொகுதியை பகுதியிலையும் மாற்றி எழுதணும். இப்போ பகுதியில் இருக்கிற பி மேலே தொகுதியிலையும் பகுதியில் இருக்கிற ஏ வந்து கீழே தொகுதியில் இருக்கிற ஏ வந்து பகுதியிலையும் மாறிக்கும். இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து 2 ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், ஏங்கிற இடத்துல எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்களா ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ வந்து கிராஸ் பிங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 வகுத்தல் ஏங்கிற இடத்துல எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1. சரிங்களா, இப்போது இந்த பகுதியும் வந்து கேன்சல் ஆயிரும். நமக்கு தெரியும் இது வந்து எப்படின்னா, இந்த வகுத்தலை வந்து பெருக்கலாக மாற்றணுன்னா இந்த பகுதி மேலே வந்துடும், இந்த தொகுதி வந்து கீழே வந்துடும்னு பார்த்தோமா. இப்போ வந்து எப்படின்னா 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கலாக மாற்றணும், இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணுன்னா கீழே இருக்கிற பகுதி மேலே வந்துடும். மேலே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு மாறிக்கிங்களா. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 பை எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே 1 பை எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், வந்து ஸ்கொயரை உள்ளே போட்டு எழுதலாமா. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் வருங்களா, ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை எக்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போது பகுதி 2 ஒரே மாதிரி இருக்குங்களா, 2 இன்ட்டு பகுதி 2 ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறோம், தொகுதி 2ஐயும் கூட்டி கீழே இருக்கிற பகுதியை ஒரு டைம் போட்டுக்கிறோம் கிராஸ் 1 பை எக்ஸு. இப்போ வந்து இது பெருக்கலாங்களா, சாரி இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லாக 2 மேலே இருக்கிறத பெருக்கணுமா, 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த எக்ஸ் இருக்குங்களா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடச்சிருச்சிங்களா, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு எதோட வேல்யூ வந்திருக்கு,
a plus b whole square plus a minus b the whole square divided by a வகுத்தல் b வந்து இதுவும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இரண்டும் சமம் என நிரூபிக்கப்பட்டது. ரெண்டும் சமம்னு நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 6th சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.